ஜுமா பள்ளிவாசனுடைய இமாம், திருமங்கலம் மஜ்லிசுல் உலமா சபையினுடைய உயிரோட்டமான மௌலானா மௌலவி அல்ஹாஜ் ஏ அப்துல்லா காஷ்பி ஹசரத் அவர்களை வரவேற்புரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله اشترى من المؤمنين أنفسهم وأموالهم بأن لهم الجنة. صدق الله العلي العليم. وقال نبينا صلى الله عليه وسلم: من كان آخر كلامه لا إله إلا الله فدخل الجنة، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா வல்ல ஏகரனை போற்றி போழ்ந்தவனாக நம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அவுலியாக்கள், ஃபுகஹாக்கள், இமாம்கள், குறிப்பாக நம் அனைவர் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முன்னாடி வந்துட்டா நல்லா இருக்கும், பார்க்குற அழகாக இருக்கும். முன்னாடி வந்து பின்னாடி வர்றவங்க பின்னாடி போயிடுவாங்க. சாபிக்கும் முன்னாடி வர்றவங்க முன்னாடி தான். அல்லாவே சொல்றான் குர்ஆன் ஷரீஃப்ல, முந்தி சொர்க்கத்துக்கு யார் வர்றாங்களோ முன்னாடி போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய பாதையில் அல்லாஹ்வுக்காக நேரம் கொடுத்து அவனுடைய மார்க்கத்தை பற்றி கேட்க பேசுறதுக்கு ரப்பு நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறானா, ரப்பு நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கான்னு அர்த்தம். இந்த மஜ்லிஸுக்காக வேண்டி உலமாக்கள் நோட்டீஸ் அடித்தாங்க, ஜும்மாவில் ஏலான் பண்ணாங்க, டோர் பை டோராக பசங்களை பார்த்து கொடுத்தாங்க. இதுக்கு ஒரு படி மேலே ஸ்கூல் பசங்கிட்ட ஃபோன் பண்ணின்னு சொன்னாங்க. ஃபோன்லாம் வந்துச்சுல்ல, வந்துச்சா வரலையா? ஃபோன் பண்ணிலாம் சொன்னாங்க. ஆனால் ரப்பு யாருக்கு நலவை நாடுவானோ அவன் என்ன செய்வான்? இந்த மாதிரியான மஜ்லிஸில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பை ரப்பு கொடுக்குறான். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லாத்தையும் இந்த மார்க்கம் சார்ந்த விஷயத்தில் கலந்து கொள்வதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறான். இப்படி கலந்து கொள்வதனால என்ன கிடைக்கும்? நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட் கிடைக்கும்? இன்னைக்கு ஒரு மனுஷன் எந்த இடத்துக்கு போனாலும் அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு என்ன? ஒரு படிக்கிறோம், எதுக்காண்டு படிக்கிறோம்? வேலைக்கு போகணும், அவ்வளவுதானா? என்ன வேலைக்கு போகணும்? கை நிறைய காசு எதுல கிடைக்குமோ அதை அந்த மாதிரி வேலைக்கு போகணும். யாராவது கூலி வேலைக்கு போறதுக்காக படிப்பானா? யாராவது பழு தூக்குற மாதிரி இல்லை வேற ஏதாவது வேலைக்கு, சின்ன சின்ன வேலைக்கு போறதுக்காக படிக்கிறாங்களா? இல்லை. எல்லாருடைய ஆம்பிஷன் என்னது? நான் கலெக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், நான் வெறும் போலீஸ்காரன் ஆகணும். எதுல கை நிறைய காசு கிடைக்குமோ அதுக்கு போகணும். மாசம் 1 லட்சமா, மாசம் ஒரு 50,000 சம்பாதிக்கணும், அப்படித்தானே? அதுக்கு தானே படிக்கிறீங்க. வீட்டில் அம்மா எதுக்கு சொல்லி கொடுக்குறாங்க? நல்லா படி, கை நிறைய சம்பாதிக்கிற மாதிரியான வேலைக்கு போகணும், அப்படித்தானே? ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய எல்லா செயலும் அதனுடைய பயன் என்ன, என்ன பிரயோஜனம், எனக்கு என்ன கிடைக்கும்ன்ற எதிர்பார்த்தா செய்யறோம். உண்மை அதுதான். காலையெல்லாம் சாப்பிட்டீங்கல்ல, சாப்பிட்டாச்சுல, எதுக்கு சாப்பிட்டோம்? எதுக்கு சாப்பிட்டோம்? பசிக்கும். அப்படியே பசியை தாங்கிட்டாலும் உடல் மோசமா போயிரும், நம்மளுடைய உடல்நிலை மோசமா போயிரும். அப்ப உடல்நிலை நல்லா இருக்கணும்னா அதுக்கு சாப்பிடணும், அப்படித்தானே? அதுக்கு தான் சம்பாதிக்கிறோம், அதுக்கு தான் படிக்கிறோம். எல்லாமே ஒரே நோக்கம்தான். எது நம்மை சரியாக ஆக்குமோ, இந்த உலகத்துல எந்த இடத்துக்கு போனா நம்ம எல்லாம் கண்ணியப்படுத்துவாங்களோ, எந்த இடத்துக்கு போனா நம்ம எல்லாம் மதிப்பாங்களோ, எந்த இடத்துக்கு போனா நல்லவருப்பா வல்லவருப்பான்னு பேசுவாங்களோ, அந்த மாதிரியான இடத்துக்கு போகணுன்றது தான் எல்லாருடைய நோக்கமும்.
ஹைர் அல்ஹம்துலில்லா. மார்க்க சார்ந்த இந்த நிகழ்ச்சிகளில் இந்த மஜ்லிஸில் கலந்து கொள்வது நமக்கு என்ன கிடைக்கும்? அல்லாஹ்வே கிடைப்பான். அல்லாஹ்வே நமக்கு கிடைச்சிருவான். அல்லாஹ் கிடைச்சிட்டான்னா உதாரணம் என்ன? எப்படி அல்லாஹ் கிடைப்பான்? அல்ஹம்துலில்லாஹ் பெரிய பெரிய உஸ்தாமாலாம் வர்றாங்க, அவங்க பேசுவாங்க, அதெல்லாம் கேட்குறோம். நல்ல செயலை செய்யணும்னு சொல்லுவாங்க, தொழுகையை பற்றி சொல்லுவாங்க, கெட்ட விஷயத்தை விட்டுருன்னு சொல்லுவாங்க. அப்படி கெட்ட விஷயத்தை விட்டு ஒதுங்கி வரும்போது, நல்லதை செய்யும் போது, தொழுகையை கடைபிடிக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒருவன் தொழுகையை சரியா தொழுகிறானா, 5 நேரம் தொழுகிறானா, 5 நேரம் பள்ளிவாசலுக்கு வந்து போறானா, அவன் உண்மையான முஃமின். ரசூலுல்லாஹி சொன்னாங்க, யார் உண்மையான முஃமினா ஆயிட்டாரோ அவருக்கு சொர்க்கம் கிடைச்சிரும். உண்மையான முஃமின் ஆயிட்டா சொர்க்கம் கிடைச்சிரும். உண்மையான முஃமின் ஆயிட்டா அல்லாஹ்வே கிடைச்சிருவான். அப்ப இந்த மஜ்லிஸ் வைப்பதற்கான நோக்கம் என்ன? நாம் எல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்கணும், அல்லாஹ் உடையவர்களாக நம்ம ஆகணும். அந்த 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 நோக்கத்துக்கு தான் இந்த மஜ்லிஸ் சேவா பண்ணியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். உங்களை எல்லாம் புறக்கி போட்டு உங்களை வீட்டில் அனுப்புனாங்களோ, இல்லை பேரண்ட்ஸ் சொல்லி கஷ்டப்பட்டு, இல்லை அஜத்து கூப்பிட்டு வாடான்னு சொல்லி கூப்பிட்டு, சில நேரங்களில் விரும்பாமல கூட நினைஞ்சுக்கலாம், வந்திருக்கலாம். ஆனா இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, இது ரப்புடைய ஏற்பாடு. அல்லாஹ் யாருக்கு நலவண்ணாரானோ அவங்களை தான் மார்க்கம் சார்ந்த விஷயத்தெல்லாம் கேட்கறதுக்கு, செய்யறதுக்கு, அமல் செய்யறதுக்கு நசீபை கொடுப்பான். உங்களுக்கு எல்லாம் கேட்பதற்கான நசீபை கொடுத்துட்டான். நீங்க மனசுல துவாவோட இருங்க, யா அல்லாஹ் எதையெல்லாம் கேட்கிறோமோ அதெல்லாம் எங்க அமல்ல கொண்டு வரும், எங்க வாழ்க்கையெல்லாம் கொண்டு வரணும். அதற்கு நசீபை நீங்க கொடு என்பதாக நீங்க என்ன செய்யணும்? கேட்டுக்கிட்டே இருக்கணும். உள்ளத்துல துவாவா கேட்டுட்டே இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், இந்த மஜ்லிஸை நடாத்தி தருவதற்காக KKLM ஜமாத்தும் மஜ்லிஸ் உலமா சபை இணைந்து நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சி அல்ஹம்துலில்லாஹ் மிகவும் வரவேற்கத்தக்கது. வருஷம் இந்த நிகழ்ச்சியை தவறாம நடத்தணும் இன்ஷா அல்லாஹ். இந்த மஜ்லிஸுக்கு தலைமை தாங்கக்கூடிய எங்களுடைய உஸ்தாத், இந்த பள்ளிவாசனுடைய தலைமை இமாம் ஹசரத் மௌலவி ஹாஃபி எம் சையத் அலி ஃபைசி ஹசரத் அவர்களையும், கிராத் ஓதிய மௌலவி ஒய் அப்துல் மாலிக் ஆலிம் ஃபாசில் ஃபைசி ஹசரத் அவர்களையும், அறிமுறை ஆற்றக்கூடிய மரியாதைக்குரிய மௌலவி ஹாஃபில் அல்ஹாஜ் மௌலவி ஹாஃபில் ஒய் அப்துல் ரஹ்மான் ஃபாசில் யூசுஃபி ஹசரத் அவர்களையும், சிறப்புரை ஆற்றக்கூடிய மௌலவி ஹாஃபில் எம் ஷவுகத்துல் உஸ்மானி ஹசரத் அவர்களையும், நன்றி ஆற்றக்கூடிய மஜ்லிஸ் உலமா சபையுடைய பொருளாளர் மௌலவி பி முகமது யாசர் அரஃபாத் ஃபைசி ஹசரத் அவர்களையும், துவாவுடன் இந்த மஜ்லிஸை நிறைவு செய்ய இருக்கக்கூடிய எங்களுடைய உஸ்தாத் மௌலவி பஹாவுதீன் ஃபைசி ஹசரத் அவர்களையும் இந்த மஜ்லிஸுக்கு வருக வர என வரவேற்பில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றோம். அஹ்லா வஸஹ்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அடுத்தபடியாக விருதுநகர் மதீனா பள்ளிவாசனுடைய இமாம் மௌலவி ஹாஃபில் ஒய் அப்துல் ரஹ்மான் யூசுஃபி ஹசரத் அவர்களை